அழகியே marry me அழகியே. பேசாமல் நம்ம தானே சொல்லிடுவோமா? மறுபடியும் கோவப்பட்டு பேசாமல் போயிடுவாளோ? எப்படியும் பேரை மாற்றி சொன்னாலும் பிளாக் தான் பண்ணுவான், உண்மையை சொன்னாலும் பிளாக் தான் பண்ணுவான். அதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த பார்ப்போம். நான் தான் ஆதி. இவன் நம்மளை சும்மா ஏன் இருக்க விட மாட்டானோ? எத்தனை ஐடியா தான் பிளாக் பண்ணியது, எத்தனை நம்பரை தான் பிளாக் பண்ணியது. திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்? இரு, இப்போ உன்னை என்ன பண்ணிய பாரு. ரிப்ளை பண்ணிட்டா. அந்த சுருதிக்கிட்ட பேசி போர் அடிச்சிட்டேன்னு மறுபடியும் என்கிட்ட பேச வந்திருக்கியோ? இவ ஒரு நாளும் திருந்த மாட்டா. இவட்டெல்லாம் பேசியதே வேஸ்ட்டு. அடச்சை ராஸ்கல், இப்போ மட்டும் ரிப்ளை காணோம். அப்போ நான் சொல்லியதெல்லாம் உண்மை தானே? உனக்கு உண்மையாகவே அவட்ட பேசி போர் அடிச்சிட்டுன்னு மறுபடியும் என்கிட்ட வந்து பேச வந்திருக்கா. அதான் குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதான் நல்லா குத்திட்டு போல. மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் ஓடிட்டான். உன்னை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா? அந்த சுருதியை எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினச்சேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்திட்டியல்ல. நானும் ஒன்று மறைக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் நீ திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடியே வந்து நின்று என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியா தெரியுமா? இனி நான் இந்த ஊரில் இருந்தால் தானே பிரச்சனை. நான் இந்த ஊர் பக்கம் இனிமே வர மாட்டேன். எங்கள் அப்பா கூட நான் துபாயிலேயே செட்டில் ஆக போகிறேன். நீ அந்த சுருதி கூடயே சந்தோஷமா இங்கேயே இரு. எக்கோ போஸ்ட். அது இது கோர்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆதி பேரில் தான் லெட்ரு வந்திருக்கு. என்னவா இருக்கும்? கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் லெட்ரு வந்திருக்கு. அட கடவுளே, என் தம்பி இப்போ என்ன பாவம் பண்ணிட்டான்னு இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கல்வ. ஆதி, இல்லை ஆதி, இந்த வாரேங்கோ. என்னக்கோ, எதுக்கு கூப்பிட்டா? இது என்னதுன்னு பாரு. என்னக்கோ, எதோ ஆஃபர் லெட்டரோ? எக்ஸாம் எதுலேயும் பாஸ் ஆகிருப்பனா இருக்குமோ? ஐயோ, நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. குடு பார்ப்போம். இல்லை ஆதி, நம்ம மோசம் போயிட்டோம். நீயே பாரு என்னன்னு. என்ன நீ இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? இப்போ என்ன தலை போகிற காரியமா? இல்லைல, இது உன் வாழ்க்கையே போகிற காரியம். நீ முதல்ல அதை படி. என்னக்கா இது? மல்லிகிட்ட இருந்து டிவோர்ஸ் லெட்டர் வந்திருக்கு. ஆமாம் ஆதி, டிவோர்ஸ் லெட்டரே தான். யார்கிட்டையும் எதுவும் கேட்காம டிவோர்ஸ் லெட்டர் அனுப்பியிருக்காள்வ. என்னக்கா இது? அப்போ இனிமேல் நாங்கள் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இதுக்கு தான் மெனக்கெட்டாவே 2 பேரும் துபாயிலேருந்து வந்திருக்காவ. மல்லிக்கிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி, நம்ம அந்த ராதா கிட்ட போய் பேசிக்கிடலாம். இனி என்னத்தை பேசுறதுக்கு? எப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாவளோ, இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பொண்ணு யாக்கோ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றிடலான்னு தான் பார்த்தேன். என்னால் முடியலை. என்னை கண்டாலே வெறுத்து ஓடியா. இவளை நான் எப்படிக்கோ சமாதானப்படுத்த? சரி விடு ஆதி, இனிமேல் என்ன நடக்குமோ நடக்கட்டும். நானும் உனக்கு சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறமாவது அந்த மல்லி உங்கூட வந்து சேர்ந்து வாழுவான்னு நினச்சேன். ஆனால் எனக்கும் இனி அந்த நம்பிக்கையே இல்லை. உங்கள் அத்தான்ட்ட பேசி நம்மளாம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பண்ணுவோம். இனிமேல் இவ கூட சேர்ந்து வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ராத்திரி அத்தான் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பேசி முடிவெடுப்போம். இல்லை, என்னால் முடியாது. நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் என் மல்லி தான் வேணும். நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமா இன்னும் அவள் கூட சேருவோன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக பேசு. இப்படி ஒரு சந்தேக புத்திகாரி கூட வாழ்கிறதுக்கு நீ சும்மா இருந்துட்டு போகலாம். அவள் நல்ல பொண்ணு தான்க்கோ. எல்லாத்துக்கும் காரணம் அவிய அம்மா. அவியலுக்கு முதல்ல நம்ம உண்மையை புரிய வச்சுட்டோன்னா என் மல்லி என் கூட தானாக வந்து சேருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு தானே கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க.
அங்கே போய் நான் என்ன பேசணுமா பேசிக்கிட்டேன். நீ திருந்தவே மாட்ட, என்னவும் பண்ணி தொலை. நீ என்னைக்கு ஏன் பேச்சை கேட்குறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் உருப்படுவா பார்த்துக்க. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏன் மல்லி இப்படி பண்ணிட்டா? உன் மனசில் கொஞ்சமாவது எனக்கு இடம் இருக்கும்னு நினச்சேனே. ஆனால் நீ இப்படி டிவோர்ஸ் லெட்டரில் சைன் போடி அளவுக்கு போயிட்டல்ல. இந்த கோயிலுக்கு தானே வந்திருக்கதா சொன்னா, எங்கேயும் காணலையே. ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? எப்படி இருக்கா சுருதி? நீங்களா? நீங்கள் எப்படிங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதான் உன் ஃப்ரெண்டு வெண்ணிலாட்ட நீ எங்கே இருக்கான்னு கேட்டேன். அவள் தான் நீ கோயிலுக்கு வந்திருக்கதா சொன்னான். அதான் உன்னை தேடி கோயிலுக்கே வந்துட்டேன். என்ன தேடி வந்தீங்களா? எதுக்கு? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுவோமா? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத எங்கள் அம்மா மட்டும் பார்த்தா அவ்வளோதான், எனக்கு ஒன்றே போட்டுருவா. நான் போகிறேன், என்னை விடுங்க. சுருதி நில்லு. வேண்டாங்க, என்கிட்ட பேசாதங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சுருதி, கொஞ்சம் நில்லு. நான் தான் சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசாதங்கன்னு. தயவு செஞ்சு போயிருங்க. யாராவது தெரிஞ்சவையே பார்த்தா எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாவ, நீ கொஞ்சம் நில்லு. நான் சொல்லி அதை மட்டும் கேட்டுட்டு போ. ப்ளீஸுங்க, வேண்டாம், சொன்னால் கேளுங்க. தயவு செஞ்சு போயிருங்க. என்ன ஜாக்கு, உன் மாமியாரை நல்லவண்ண சாமியாரை ஆக்கிட்டாவ போல. அது எங்கே மாத்திச்சு? நான் தான் மாறிட்டேன். என்ன சொல்லியா? நீ மாறினியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமான பைபிளை தூக்கிட்டு ஓடுவா சர்ச்சுக்கு. இப்போ எப்படி ஜாக்கு மாறினா? ஏக்கோ, கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் ஒரு நாள் என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அன்னைக்கு கோயிலில் இந்த சக்கரை பொங்கல் தந்தாவ. அதை தின்னதுலேருந்து எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கோ. அப்போ இப்போ சர்ச்சுக்கெல்லாம் போகிறது இல்லையோ? அது போவேங்கோ. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போவேன். என்ன இருந்தாலும் உன் புருஷனையும் கைக்குள்ளே போட்டுட்டு நைஸாக உன் பேரையும் ஜோசப்னு மாற்ற வச்சுட்டியே. காரியகாரி தாண்டி நீ. ஆமாக்கோ, அவரே என்ன மாதிரி தான். சர்ச்சுக்கும் வருவார், கோயிலுக்கும் போவார். எம்மதமும் சம்மதங்கோ. அப்படி இருக்கிறதுல எதுவும் தப்பா? சாச்சா, அதெல்லாம் தப்பே இல்லை ஜாக்கு. அடுத்த வாரம் ஏதோ கோயிலில் விளக்கு பூஜை இருக்காம, அதுக்கு என்கிட்டேன்னு சொல்லுங்கள், நானும் வருவேன். என்ன? கண்டிப்பாக சொல்லி. இங்கே யாரும் வரமாட்டாவ. நான் சொல்லதை மட்டும் தயவு செஞ்சு கேட்டுட்டு போ சுருதி. சரி, சீக்கிரமாக சொல்லுங்க. வா ஜாக்கு, நம்ம கோயிலை ஒரு சுற்றிட்டு வருவோம். சரிக்கோ. ஏ ஜாக்கு, அங்கே பாத்தியா யாருன்னு? யக்கு, இது வளருமாவா சுருதி தானே? ஆமாம் ஜாக்கு, அவளே தான். இந்த ஊமை குசும்பி ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. அப்படியா? கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னியெல்லாம், எதுவும் பாஸ் ஆகிருக்கேலோ? வேலை கிடைச்சிட்டோ? அதான் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்திருக்கேலோ? இல்லை சுருதி, நானும் அப்படி தான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த லெட்ரு எனக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. என்ன சொல்கிறிய? எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படி என்ன லெட்ரு வந்துச்சு? அது மல்லி எனக்கு அனுப்புன டிவோர்ஸ் நோட்டீஸ். என்ன சொல்கிறிய? டிவோர்ஸ் நோட்டீஸா? ஜாக்கு தள்ளிப்போ, ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டியேன்னு அவள் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கா? அதான் எனக்கும் தெரில. நீ அவள் ஃப்ரெண்டு தானே, எனக்காண்டி கொஞ்சம் பேச அவட்ட. நான் எப்படி பேச முடியும்? அவள் தான் இப்போ என்கிட்ட பேசவே மாட்டாள். அவள் என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆயிட்டு. எனக்காண்டி இந்த ஒரு தடவையும் பேசி பாரு சுருதி. நானும் வேறு ஃபேக் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்தேன். அவள் கோபம் குறையவே மாட்டுக்கு. பாத்தியா ஜாக்கு, இவ்வளோ பக்கத்தில் நின்று எப்படி பேசிகிட்டு இருக்காவேன்னு? நானும் அந்த சுருதி பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அந்த மல்லியை அந்த பையன் மேலே இவ்வளோ கோவப்படியான்னு. ஆமாக்கோ, இப்படி யாருக்கும் தெரியாமல் தனியாக நின்று பேசினா அப்புறம் யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கு என்னமோ அந்த மல்லி பிள்ளை சைடில் ஒரு தப்பும் இல்லைன்னு தான் தோணுது. ஆமாம் ஜாக்கு, இங்கே நடக்கதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது. ரெண்டு பேரும் என்னமோ பேசியவனு தெரியுது, என்ன பேசியவனு தான் ஒன்றும் கேட்க மாட்டேக்கு. இவ்வளோ சொல்கிறிய, நான் எப்படியாவது அவட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு பார்க்கேன். ஆனால் எப்படியும் அவள் என் மேலே இன்னும் கோவம் தான் படுவா. பரவாயில்ல சுருதி, எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்காண்டி கொஞ்சம் பேசிப்பாரு. இப்போதைக்கு இந்த டிவோர்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுக்க சொல்லி மட்டும் கேட்டு பாரு சுருதி. சரி, என்னால் பேச முடியலனாலும் என் ஃப்ரெண்டு யார்ட்டையாவது சொல்லியாவது நான் கொஞ்சம் பேசி பார்க்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதங்க. என்ன சத்தம் அது? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தில்ல? ஆமாம், எனக்கும் கேட்டுச்சு. யாரோ வந்த மாதிரி தான் இருக்குது. நீ அந்த சைடு போய் ஒளிஞ்சிக்க. என்னக்கோ, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த பக்கம்? அதை நாங்கள் தான் ஒன்றை பார்த்து கேட்கணும். ஆதி, நீ என்ன இந்த பக்கம்? நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீ வழக்கமாக உங்கள் அக்கா கூட தானே வருவா. இன்னைக்கு என்ன தனியாக வந்திருக்கா? அதோ எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே தேண்டு வந்து முழிக்கா. எதுக்கு?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கோ, இன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நான் மட்டும் தனியாக வந்தேன். அப்படியா ஆதி? சரி சரி, அக்காவை கேட்டேன்னு சொல்லி என்ன? ஆ சரிக்கோ, அப்போ நான் வாரேன். பாத்தியா ஜாக்கு, எப்படி நம்மளை பார்த்த உடனே கல்ல மொழி முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஓடியான்னு? சுருதி, அங்கே மாலாக்காவும் ஜாக்கக்காவும் நிற்காவ, அதனால அவைய கண்ணில் படாமல் நீ இந்த பக்கமாக போயிறேனா? கண்டுபிடிக்கேன். இது 2 பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு நானும் கண்டுபிடிக்கேன். நம்ம 2 பேரும் இங்கே நின்று தனியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பாக சந்தேகப்படுவாவ. ஆமாம் ஆமாம், எனக்கும் அவியலை பற்றி நல்லா தெரியும். நான் சீக்கிரமாக போயிறேன்.